ஆசிரியர்களுக்கு வணக்கம். உளவியல் வினா வங்கி வினாக்கள். கல்வி உளவியலின் இயல்பு மற்றும் தன்மை. உளவியல் என்பது மனித நடத்தையை ஆராயும் அறிவியல். கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல். மீன் குஞ்சு பிறந்தவுடன் நீந்துகிறது. ஆனால் பிறந்த குழந்தையால் நடக்க முடியவில்லை. இதற்கு காரணம் உடல் உறுப்புகள் முதிர்ச்சி அடையாமை. தன்னை பற்றி தானே அறிந்து கொள்ள பயன்படும் முறை அகநோக்கு முறை. பிறரை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் உளவியல் முறை புறநோக்கு முறை. தர்க்கவியல் லாஜிக் எந்த இயலின் ஒரு பகுதியாகும். மெய்விளக்கவியல் உன்னையே நீ அறிவாய் என கூறியவர் யார்? சாக்ரட்டிஸ். சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். சைக்கி என்பது உயிரை குறிக்கும் சொல். லாக்கஸ் என்பது மருத்துவத்தை குறிக்கும் சொல். உற்றுநோக்கலின் படிகள் 3. உற்றுநோக்கலின் இறுதிப்படி நடத்தையை ஆய்வு செய்தல். வாழ்க்கை சம்பவத்துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறை. கல்வி உளவியலின் பரப்பெல்லைகள். மாணவர், கற்றல் அனுபவம், கற்றல் முறை, கற்றல் சூழ்நிலை, ஆசிரியர். பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் என்ன? கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல். மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுவது தர்க்கவியல். உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை பரிசோதனை முறை. வகுப்பில் மாணவர்களின் நடத்தையை அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்றுநோக்கல் முறை. மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை. பண்டைய காலத்தில் ஒருவரது நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை அகநோக்கு முறை. பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று கூறியவர் காண்ட். உளவியல் என்பது மனது பற்றியது என்று கூறியவர் காண்ட். உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது. இதனை வலியுறுத்தியவர் வாட்சன். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே. இதனை கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. தற்கால உளவியல் கோட்பாடு மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியதாகும். உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும். இதனை கூறியவர் மக்டூகல். உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும் என்று கூறியவர் குரோ மற்றும் குரோ. நாம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாகிறது. இந்த நடத்தையின் தன்மைகளை அறிய உதவும் முறை அகநோக்கு முறை. எவ்வித கருவியுமின்றி பிறருடைய நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் முறை உற்றுநோக்கல் முறை. 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை நன்கு தூங்கிய குழந்தை, மற்றொன்று தூங்காத குழந்தை. இவர்களின் கற்றலை ஒப்பிடுவதற்கு உதவும் முறை கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை. தேர்வு அடைவு சோதனையில் நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை
பரிசோதனை முறை. மனித நடத்தையை ஆராய்வதற்கு உதவும் ஓர் அறிவியல் பூர்வமான முறை பரிசோதனை முறை. கல்வி நிலையங்களில் மாணவர்களின் நடத்தையை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவும் மிக முக்கியமான பதிவேடு திரள் பதிவேடு. ஒரு மாணவனின் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் தகவல் குறிப்பு அல்லது வாழ்க்கை துணுக்கும் முறை. கல்வி உளவியல் கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனின் முழு அளவையும் உள்ளடக்கியது. இதனை கூறியவர் C.E. ஸ்கின்னர். பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதன் தான் கல்வி உளவியல் ஆகும். இதனை கூறியவர் A. குரோ. C.T. குரோ. வாக்கெடுப்பு ரெஃபரண்டியம் எந்த உளவியல் முறையின் ஓர் வகையாகும். வினா வரிசை முறை. மன செயல்கள் எதனை மையமாக கொண்டு செயல்படுகிறது? பெருமூளை. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.